ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டாலே 40 ரூபா 30 ரூபா இருக்கும். அது நம்ம ஏன் அதை மலிவான விலைக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காம்போ ஆரம்பித்தோம். ஐ மீன் சிக்கன் தொக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் தவா கறினாலே கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்க நல்லா அந்த கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்க சாப்பிடும்போது நல்லா ஒரு சுக்கா சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். பெசன்ட் நகரில் எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு பக்கத்துலேயே. அது மட்டும் இல்லாமல் டோமினோஸ் பிஸாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வா டிஃபன் ஸ்டால். இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்போஸ் தாங்க ஸ்பெஷல். மேக்ஸிமம் நான் பீச் சைட்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அந்த காம்போஸ் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன காம்போஸ் பார்த்தீங்கன்னா 50, 70, 100 சொல்லிட்டு 3 வகையான காம்போஸ் கொடுத்துட்ருக்காங்க. 50 rupees காம்போவில் என்ன வருது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, 2 இட்லி, ஒரு பரோட்டா, ஒரு ஆம்லேட் வந்துடுது. 70 rupees காம்போவில் ஒரு தோசை, 2 இட்லி, 2 பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. 100 rupees காம்போ தான் அங்கே வந்து நான்வெஜ் காம்போன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவா கறி இல்லைன்னா சிக்கன் பகோடா, தோசை, 2 இட்லி, பரோட்டா, ஆம்லேட்டு, வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பெசன்ட் நகர் சைடில் வந்து இந்த அளவுக்கு காம்போஸ்லாம் நல்லா கம்மியாக வந்து நான் இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் பீச் சைட்லாம் பண்ணிங்கன்னா ஒரு தோசை வாங்கினாலே 50 ரூபா 60 ரூபா வந்துடும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ பெசன்ட் நகரில் ஃபஸ்ட் டைம் அதாவது பீச்சுக்கு உள்ளே இல்லாமல் பீச்சுக்கு வெளியில் ஆக்சுவலாக இது பெசன்ட் நகர் போகிற சைட்லேயே இருக்குது. நம்மளுமே இந்த காம்போஸ் தான் ட்ரை பண்ணலாங்க வந்திருக்கிறோம். நம்ம போய் இப்போ எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்குங்கண்ணா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் அந்தோனிண்ணே. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 7th Avenue ரோடு, வேளாங்கண்ணி சர்ச், பெசன்ட் நகரில் இருக்குது. அதாவது டோமினோஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. விஸ்வா டிஃபன் சென்டர். இது 13 வருஷமாக பண்ணிட்டு இருந்தது. என்னங்கண்ணா, ஆரம்பத்தில் சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் போக கொஞ்சம் பிக்கப் ஆனதுனால தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தோம். இதில் வந்து காம்போ கொடுத்துட்ருக்கோம். இந்த காம்போ இந்த 1 வருஷமாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நார்மலாக எப்படி வியாபாரம் பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த காம்போ நான் போகிற இடத்துலனா சில இடத்துல கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டாலே 40 ரூபா 30 ரூபா இருக்கும். அது நம்ம ஏன் அதை மலிவான விலைக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காம்போ ஆரம்பித்தோம். இந்த 50 ரூபா காம்போ இருக்குது, 70 ரூபா காம்போ இருக்குது, 100 ரூபா காம்போ இருக்குது. 100 ரூபா காம்போ பார்த்தீங்கன்னா அசைவ காம்போ. 50 ரூபா காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, சாதா தோசை, ஒரு ஆம்லெட்டு, 2 இட்லி, ஒரு பரோட்டா வந்துடும். 70 ரூபா காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, சாதா தோசை, 2 இட்லி, 2 பரோட்டா, ஒரு ஆம்லெட்டு, ஒரு 10 ரூபா வாட்டர் கேன் வந்துடும் கூட. அதே போல் அசைவ காம்போவில் பார்த்தீங்கன்னா சிக்கனாவது வாங்கிக்கலாம், பீஃபாவது வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, 2 பரோட்டா, ஒரு ஆம்லெட்டு, ஒரு வாட்டர் கேன் வந்துடும். அப்படி ஆம்லெட்டு வேணான்னு சொன்னால் அதுக்கு பதில் பரோட்டாவை கொடுத்துடலாம். அப்படி பரோட்டா வேணாம், எனக்கு ஆம்லெட்டு தான் வேணும், 2 ஆம்லெட் வேணும்னா மாற்றி கூட வாங்கிக்கலாம். கட்டுப்படி ஆகணும், வயிறாக எல்லாரும் நிறைய திருப்தியாக சாப்பிடணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். ஒரு 50 ரூபா கொடுத்தாப்பா திருப்தியாக சாப்பிட்டு போனோம்பா இந்த கடையில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கணும். இல்லை, நம்ம நீங்கள் ஒரு நேரத்தை சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க தினந்தோறும். 3 யூடியூப் சேனலில் கூட வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தரமாக இருக்கும். சாப்பிட்ற பொருள் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரையர் கொடுக்குறோம். அப்புறம் வந்து பீப் தவா வேணுன்னா தவாம்போ இருக்குது, அசைவ காம்போ. அதில் சிக்கனாவது வாங்கிக்கலாம், பீஃபாவது வாங்கிக்கலாம். எனக்கு சிக்கன் வேணாம் பிரதர், எனக்கு பீஃப் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் பீஃப் கொடுத்துடலாம். இல்லை நான் பீஃப் வேணாம் பிரதர், சிக்கன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் கொடுத்துடலாம். தனியாக வாங்கினா 100 ரூபா ஆகுது. சிக்கன் ஃப்ரை வாங்கினா 100 ரூபா ஆகுது. பீப் தவா வாங்கினா 100 ரூபா ஆயிடுது. ஆமாம், 100 ரூபா ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபா காம்போன்னு பார்க்கும்போது அதில் ஒரு தோசை, 2 இட்லி, 2 பரோட்டா, ஒரு வாட்டர் கேன், ஒரு ஆம்லெட் வருது. அதே பார்த்தீங்கன்னா 200 ரூபா பட்ஜெட் வந்துருக்கு. அப்போ நம்ம 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ எங்கே மலிவாக இருக்குதோ அங்கே தானே சாப்பிட முடியும். இட்லினா வாங்கினா பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 10 ரூபா, தோசை வாங்கினீங்கன்னா 30 ரூபா, பரோட்டா வாங்கினா 1 5 ரூபா. இப்போ 50 ரூபா காம்பில் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 90 ரூபா கிட்ட வந்துடுது. 90 ரூபா 95 ரூபா கிட்ட வந்துடுது. நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம் மலிவா. வேறாவது நிறைய திருப்தியாக சாப்பிட்டு போனோம். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். சைடிஷ் பார்த்தீங்கன்னா கறி, அதாவது பீப் தவா, சிக்கன் பகோடா, அப்புறம் சில்லி பீஃபு. அதே போல் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா, பீப் கொத்து பரோட்டா,
அப்புறம் பீச் பரோட்டா, சிலன் பரோட்டா, அந்த மாதிரி ஐட்டங்களை கொடுக்குறோம். டைமிங் 6:30 இருந்து நைட்டு 1 மணி வரைக்கும். நைட்டு 1 மணி வரைக்கும். லொகேஷன் பார்த்தீங்கன்னா 7th Avenue ரோடு, பெசன்ட் நகர் 7th Avenue ரோடு, சர்ச்சு கிட்ட, டோமினோஸ் ஆப்போசிட். நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா திருப்தியா இருக்குப்பா. வயிறு நிறைய 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, நல்லா இருக்கு, வயிறு நிறைய திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, வாழ்த்திட்டு போறாங்க நிறைய பேர். ஃபைனலாக வந்து இங்கே நம்மளுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம என்ன காம்போ வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 rupees காம்போ ஒன்றே தான் வாங்கியிருந்தோம். நான் மட்டும் வந்ததுனால 100 rupees காம்போ தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா 100 rupees காம்போலே வந்து எல்லாமே வந்துடும். 50 rupees காம்போவில் தோசை, இட்லி, பரோட்டா, ஆம்லேட்டு. 70 rupees காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் சேர்த்துங்க. 100 rupees காம்போவில் என்னன்னா இட்லி வராது. 100 rupees காம்போவில் இட்லிக்கு பதிலாக தான் அந்த இட்லிக்கு பதிலாக இல்லை, இட்லி வராது அந்த காம்போவில். நான்வெஜ்ஜுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பகோடான்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக சிக்கன் பகோடா கிடையாது, சிக்கன் கிரேவி இருக்குது. சிக்கன் கிரேவி, சிக்கன் பகோடா, பீஃப் தவா கறி, ஓகேங்களா. தோசை, பரோட்டா, ஆம்லேட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். இது எல்லாமே வந்து 100 rupeesக்கு வந்துடுது. ஆக்சுவலாக நான் அந்த காம்போ தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் இட்லியும் சேர்த்து வாங்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சிக்கன் காம்போ, சிக்கன் தொக்கு வந்து நல்லாவே இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் தவா கறினாலே கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்க நல்லா அந்த கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கும் சாப்பிடும்போது நல்லா ஒரு சுக்கா சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதே மட்டும் இல்லாமல் எனக்கு சேர்வா விட எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா சாம்பார் அவ்வளோ திக்காக சாப்பிட்றதுக்கு, ஊற்றி சாப்பிட்றதுக்கு, அதுவும் அந்த தோசையோட நல்லா ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதேமாதிரி சேர்வாவும் நல்லா இருக்குது. நான் சிக்கன் காம்போ, பீஃப் இது எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒரு பெசன்ட் நகர் பீச் சைடு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போ வந்து கண்டிப்பாக ஒர்த்து. அதுவும் 100 ரூபாய்க்கு வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாங்க. எனக்கு தெரிஞ்சு 100 rupeesக்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாகிடும். கண்டிப்பாக நீங்கள் பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்பயும் போல் நம்ம சொல்கிறதே தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.